உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வள்ளல் பெருமானே மனிதனுடைய நோயை போக்குவதற்காக வந்த ஒரு பேரொளி. அவர் வாழ்ந்த இடம், அவர் சிறு பிள்ளையில அவங்க அண்ணன் கூட அன்னை கூட இருந்த இடம், அவர் முதல் பிரசங்கம் வச்ச இடமும் கூட அது. பாமன் சாமிகள் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்துறாங்க, கால் முழுகி போச்சுன்னு. மறுநாள் காலைல பார்த்தா சும்மா படுத்திருக்காரு, குழந்தை வடிவில் பக்கத்தில் முருகன் இருக்காரு. குருநாடியை யார் ஒருத்தர் பூஜிக்கிறாங்களோ அதை உணர்ந்து பூஜித்தால் அங்கே முருகப்பெருமானுடைய காட்சியும் ஆட்சியும் தரும். இதை தான் பாம்பன் சாமிகளும் கண்டார், அதே நேரத்தில் வள்ளல் பெருமானும் கண்டார். ஜோதி வடிவில் இறைவனை தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் ஜோதி வடிவில் இறைவனை தேடணும்? மனிதருக்குள்ள ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஆன்மாவை சுத்திப்படுத்த முடியாது. அந்த இடத்துல தான் வள்ளல் பெருமானுடைய நுட்பமான ரகசியங்களை அதுக்குள்ளே வச்சிருக்காரு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த தனிப்பெருங்கருணைன்னும் போது நமக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுறீங்களா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு கருணை பிறக்கும். புலால் உண்ணாமையை ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சாரு. கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்து வள்ளல் பெருமானை நினைச்சீங்கன்னா அவரோட தத்துருவமான உருவம் தெரியும். அவருக்கு என்ன தேவைன்னா புலால் மறுத்தல் தான் சிறந்தது. பாரதியாரிலிருந்து ராகவேந்திராவிலிருந்து பெரிய பெரிய சித்தர் பெருமளெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உடலில் இருக்கும் ஆன்மாதான் கடவுள், கடவுளை வெளியே தேடாதே, கருணையால் தேடு அப்படின்னு தொடர்ந்து நம்மளுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டும் 5 தலைமுறையா ஜோதிடம் பார்த்துட்டும் 15 வருடங்களா ஆன்மீகத்துல ஆராய்ச்சி செஞ்சுட்டும் வரக்கூடிய சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயா தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. வாழ்க வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. வணக்கம். இன்னைக்கு வள்ளல் பெருமான் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு சார். வள்ளல் பெருமான் அப்படின்னாலே ஜோதி வடிவுல இறைவனை தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஏன் ஜோதி வடிவுல இறைவனை தேடணும்? நம்மளுடைய ஆன்மாவானது எப்படிப்பட்டதுன்னா ஒரு வினாடி பொழுதில் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி இந்த பிரபஞ்சத்தை கீழேருந்து மேலே பார்க்குறதும் மேலேருந்து கீழே பார்க்குறதும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர் தான் நம் ஆன்மாக்குள்ளே இருக்கிறது. அந்த பவருக்கு போகிறதுக்குன்னு வள்ளல் பெருமான் சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. மிக மிக எளிமையானது. ஒரு மனதை நீங்களே பிளந்துக்கிறீங்க. எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது. இவங்க ஏற்றத்தாழ்வு, மனிதருக்குள்ளே ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஆன்மாவை சுத்திப்படுத்த முடியாது. அந்த ஆன்மாவை நீங்கள் சுத்தப்படுத்தணுன்னா என்ன பண்ணணும்னா பேரொளியில் அண்ட சராசரத்தில் உள்ள பேரொளியோட உங்களோட தொடர்பு இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வாழ்வீங்க, இந்த பிரபஞ்சத்தோட உணர்வோடு இருப்பீங்க. ஆனாலும் அந்த அணு ஆற்றலின் நுட்பமான ஒரு அணு இருக்குல்ல, எந்த அணு உள்ளே வந்ததை ஜோதிட ரீதியாக என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்களோ எந்த நிமிடத்தில் பிறந்தீங்களோ அப்போ அந்த தொடு புள்ளி உயிர் புள்ளின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த உயிர் புள்ளின்றத அதையும் 1000 பாகத்தில் ஒரு பாகமாக எடுத்து உள்ளுக்குள்ளே போனீங்கன்னாக்க அந்த மைக்ரான் அக்யூரசின்னு சொல்லுவாங்க. மிக மைக்ரான் அக்யூரசி. அந்த வியூ போய் எங்கே போய் டச் பண்ணி அதை ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்தோ அந்த இடத்துல தான் வள்ளல் பெருமானுடைய நுட்பமான ரகசியங்களை அதுக்குள்ளே வச்சுருக்காரு. ஏன்னு கேட்டால் அதுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய உணர்ச்சி இதற்கும் அப்பாற்பட்டு ஆத்ம சக்திக்குள்ளே போகும்போது ஆத்ம சக்தி என்ன செய்யணும்னு கேட்டால் நம்மளை அப்படியே அழைச்சிட்டே போகும். உள்ளுக்குள்ளே அழைச்சிக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே அசுத்தங்கள்லாம் வெளியேற்றி 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 உள்ளுக்குள்ளே போகும்போது 7 நிறங்கள் உள்ளுக்குள்ளே ஆக்குபை பண்ணும். அந்த 7 நிறங்களும் நெத்தி பொட்டில் வரும்போது கண் இமையால் பார்க்குற விஷயங்கள்லாம் கண்ணை மூடின பிறகு 7 நிறங்கள் உள்ளே வரும். அந்த 7 நிறங்களை நீங்கள் உதாரணத்துக்கு விடிய காலையில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்கன்னா சூரிய நமஸ்காரத்தில் ஒரு பூவை எடுத்துங்க, ஏதேனும் ஒரு பூ, அதை கைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த சூரியனை பார்த்து கண்ணை மூடிடுங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய நெத்தி புருவத்தில் விதவிதமான நுட்பமான விஷயங்களை அது இழுத்துட்டு போகும். அதே பூவை வச்சுக்கிட்டு ஒரு சுற்றி வாங்க. சுற்றும் போது சிரசுக்கு பின்பக்கத்திலேருந்து வரக்கூடிய கதிரும்
முன்னாடி வர கதிரும் உயக நிலையில் இருக்கும்போது அந்த ஒளிமயமான சிரசை நீங்கள் காண முடியும். அதை தான் வள்ளல் பெருமான் சொன்னார். அருட்பெரும் ஜோதி, அருளை தரக்கூடியது ஜோதி தான். அந்த ஜோதியை தொடர்ந்து ஒரு 3 முறை சொன்னால் கூட போதும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. கடைசியில் கொண்டாந்து முடிக்கிறாரு. அந்த தனிப்பெருங்கருணைன்னும் போது நமக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுறீங்களா? அப்போ உங்களுக்குள்ளே ஒரு கருணை பிறக்கும். எப்பொழுதுமே ஒரு சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க, அவங்க ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. இந்த கடைசி சாக்லேட் சாப்பிடும்போது ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஒரு தோய்வு விழுந்த மாதிரி ஒரு இனிப்பு இருக்கும். அதே மாதிரி வள்ளல் பெருமானுடைய கதிர் இயக்கங்கள், கதிர்னாவே சூடு தான், அந்த வெப்பத்துக்குள் ஒரு ஈரப்பதம், அந்த ஈரப்பதத்தான் கருணை வரும். அந்த எப்பொழுதும் ஒரு மரத்தை பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறதுக்கு ரஃப்பாக இருக்கும், உள்ளே போக போக பார்த்திங்கன்னா சாப்பிட்டாயிடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மா எப்படி இருக்குன்னாக்க மிக மிக மென்மையாக இருக்குது. அப்படி பிறருடைய கஷ்டத்தை பார்த்தோன்னா கண்ணு தண்ணி கொட்டும். அதை வள்ளல் பெருமான் கூட சொல்லியிருப்பார். ஐயோ, இந்த பயிர்கள்லாம் ஒரு விதை எவ்வளோ நெற்கதிராகுது, அந்த கதிரை எத்தனை பேருக்கு சாப்பாடு ஆகுது. அப்படிப்பட்ட அந்த கதிரை உருவாக்கக்கூடிய அந்த பயிரில் ஒரு பயிர் வாடினா இவ்வளோ பேர் சாப்பாடு போதே அன்னு அவர் சொல்லுவார். வாடிய பயிர் அதை கண்டோடனே என் மனசு வாடுதுன்னா அவ்வளோ நுட்பமான நுண்ணறிவு கூடியதாமா இந்த அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெருங்கருணை. கண்டிப்பா சார். அது அடுத்த என்னுடைய கேள்வி அதுவாகவுமே இருக்கு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்படி கருணை உள்ளம் கொண்ட வள்ளல் பெருமான் கூட புலால் உண்ணாமையை ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சாரு. அது ஏன்? அந்த விஷயத்துல அவரை கோபம் கொள்றதுக்கான காரணம் என்ன? அம்மா, ஒரு மலர் இருக்குல்ல, அந்த மலரை விடிய காலில் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக இருக்கும். அந்த சூரிய கதிர் வர 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 தன்னை நிமிக்கும், அதுக்குள்ளே தன்னுடைய மலரை விரிக்கும். அந்த மகரந்தம் இருக்குல்ல, அந்த மகரந்த குள்ளத்தில் ஒரு வாசம் இருக்கும். இந்த மலர்னால் இந்த மலருக்குன்னு ஒரு வாசம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய நம்ம ஆன்மா பொருந்திய எல்லா பயிர்லேருந்து, பறவைகள்லேருந்து, மிருகங்கள்லேருந்து, மனிதர் வரையும் எல்லாருமே அவ்வளோ பரிசுத்தமாக சுத்தமாக இருக்காங்க. அப்படி சுத்தமாக இருக்கிறதுக்கு எதிர் விசை எதுன்னா, அந்த காரியத்தை செய்ய விடாத இருப்பதுக்கு என்ன காரணம்னா, பல செல்களால் தான் நம்ம உருவாகி வெளியில் வரோம். அது போர்வைக்குள்ளே தானே இருக்கும். அந்த செல்களை வேறொரு செல் உள்ளே வரும்போது அது அவ்வளோ கொடிய விஷமாக மாறி நம்ம ஒரிஜினல் இந்த சென்சிட்டிவே கெடுத்துருது, அந்த சென்சாரை கெட்டுருது. அப்போது நம்ம ஒரு நுட்பமான ஒரு அறிவை அடுத்த நாட்டில் நடக்கிறத கூட நம்ம இங்கே உட்காந்துட்டு யோசிக்க முடியும். யோசித்த உடனே நமக்கு பதில் கிடைக்கும். ஆனால் இது வேறொரு செல், புலால் என்ற வேறொன்று, புலால் மட்டும் இல்லை, எதையுமே ஒரு மனிதனை கடினமாக பேசுறதில்ல, அதே அவனை கொல்ற மாதிரி. அதனால் அந்த கடினமான பேச்சுகள் இல்லாமல் மிக நுட்பமாக கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து வள்ளல் பெருமானை நினச்சிங்கன்னா அவரோட தத்ரூபமான உருவம் தெரியும். இன்னும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் தெரியும். ஆனால் நீங்கள் நினைப்பது ஜோதியை மட்டும் நினைங்க. பிரபஞ்சம் உங்களோட இருந்து செயல்படும், உங்களை உயர்த்து கொண்டு போவோம். அதற்கு என்ன தேவைன்னா புலால் மறுத்தல் தான் சிறந்ததுன்னா அவர் உணர்ந்ததை நமக்கு எளிமையாக சொன்னாருமா. நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அந்த மன அமைதி மன நிம்மதியா மாறுமா? கண்டிப்பா. இப்போ எப்படின்னு கேட்டால், சாதாரண பூக்கள் கொட்டி கிடக்கு, நிறைய இடங்களில் பூக்கள் இருக்குது, நம்ம அது வழியாக போகிறோம். போகும்போது நம்ம தானே போகிறோம். ஆனால் நம்மளுடைய நுட்பமான நுண்ணறிவு என்ன செய்யுதுன்னா, இது இந்த மலர், இது இந்த மலர்னு மலர்களை பிரித்து காட்ட அளவுக்கு அதோடைய சுவாசம், அதோடைய வாசம் நம்மளுடைய நாசிகளில் நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்குது. அதுபோல் அதாவது வெப்பம் என்பது பல விதத்தில் இருக்குது. அதில் ஜோதி வடிவான வெப்பத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகிடுன்னா, ஏற்கனவே உனக்கு மன கஷ்டம், மன உளைச்சல், மன பிரச்சனை இதெல்லாம் இருக்கிற நீங்கள் அங்கே போகும்போது வெப்பத்துக்கு வெப்பம் அடிபட்டு உள்ளூர இருக்கிற ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மாவோட ஈர்ப்பு விசையில் பார்த்தா அப்படியே தத்துரூபமாக அந்த ஆன்மாவோடைய சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க. அதனால்தான் அவங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆடை வெள்ளையாக இருக்கும். அந்த ஆடை வெள்ளையாக போடுவதை இறுதியும் முதன்மையும் கொண்டது. ஒரு பருத்தி ஆடை எடுத்து அதை உடையாக போடும் பொழுது நம்மளுடைய உடலும் உள்ளமும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அழுக்கப்படாத பார்த்துக்கும், சுத்தமாக இருப்போம்,
எவ்வளோ இந்த ஆடையை பாதுகாக்கிறோம். அது மாதிரி உள்ளாடை என்று சொல்லக்கூடிய ஆன்மாவை பாதுகாப்பதற்கு முதல் சென்சிட்டிவ் இந்த ஒயிட் இது. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய இறுதி சடலம்னு வரும்பொழுது அதுலேருந்து இறுதியாக கிடைக்கிறது சாம்பல் மட்டும்தான். அந்த சாம்பல் பரிசுத்தமான இடத்துலேருந்து வரும்போது அதையே என்ன சொல்கிறாங்கன்னாக்க மாட்டு சாணம் இன்னும் பல விஷயங்கள்லாம் சேர்த்து தான் அதை ஒரு பஷ்பமாக எடுத்து அதை திருநீர் அணிவாங்க. திருநீரை நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள், அதில் உங்களுக்கு ஆத்மா சக்தி ஆராஸ் எல்லாம் நம்மளை சுற்றி ஆராஸ் இருக்குது, ஆராஸ் ஃபுல்லாக திருநூறுக்குள்ளே வந்துடும். அந்த திருநூறுக்குள்ளே வச்சு நம்ம நெஞ்சு குழிக்கு எதிர்த்தாப்புல வச்சுட்டு வள்ளல் பெருமானாய் பேரொளியை ஒரு ஒளியை நல்லா சுற்றி நல்லா எடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, அப்போ இந்த கைக்குள்ளே வந்து 2 பக்கத்துலையும் இது வந்து அக்னி, இது காற்று. அக்னி காற்று தானே வெளில இருக்குது, அது ரெண்டையும் அடக்கிறோம். அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த பஷ்பத்தை எடுத்து இப்படி வச்சுட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எப்படி உங்களுக்கு தோணுதோ அதை நினச்சி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அக்னி சேர்ந்த காற்றாக உள்ளே வந்து அதை அந்த காலத்துலலாம் வாயை திறக்க சொல்லி வாயில் மருந்தாக போடுவாங்க, திருநூறாக பூசி விடுவாங்க. அதே நேரத்தில் தலையை சுற்றி அப்படியே ஊதி விடுவாங்க, காற்றில் துஷ்ட காற்று வரக்கூடாது. இப்படியெல்லாம் வள்ளல் பெருமான் நுட்பமான விஷயத்தை மிக எளிமையாக மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தாமா. ஐயா வந்து ஒரு சக்தியை ஆன்மாவை எப்படி உணரணும், அதில் எப்படி பயணிக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்கம்மா. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார். ஆனால் கண்ணை மூடி நம்ம உட்காரரும் தியானம் செய்யணும்னு நினச்சாலே நமக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும், அடுத்து கடன் இருக்குது, கடனை எப்படி கட்டுவோம், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா முடியாதா, இந்த மாதிரியான எண்ணங்கள் தானே சார் வரும். இந்த நிலையில் இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் ஓர கட்டிட்டு நான் எப்படி முழு நிலைமையில் ஜோதியை உணர முடியும்? நீங்கள் கேட்குறது சார் தான். உங்களுடைய நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம். 1ஆம் இடம் நீங்கள், தாத்தா வந்து 5ஆம் இடம், உங்களுடைய அப்பா 9ஆம் இடம். இந்த அப்பா தாத்தா நான் 3 பேரும் சேரும்போது பார்த்தா உங்களுடைய 2ஆம் இடம் வந்து உங்களுடைய பேச்சு வார்த்தை எண்ணங்கள், நாளைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுற என்ன சொல்லலான்ற வார்த்தையை நீங்கள் அடக்கும்போது அதுக்கு 12ஆம் இடம் ஆகிய நீங்கள் ஒருநிலைப்படுத்தி உள்ளுக்குள்ளே வந்துடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய தாத்தா மூதாதையர்கள் குலதெய்வம் இவங்களெல்லாம் நினச்சி நீங்கள் வரும்போது 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், அது கடன் தொல்லை நோய் நொடி பிணி பீடை தொல்லை தொந்தரவெல்லாம் கொடுக்கறது 6ஆம் இடம், அதுக்கு 12ஆம் இடம் தான் 5ஆம் இடம். இவைகள்லாம் வரும், அதோட திரிகோணத்தில் தான் அது செயல்படும். அதே மாதிரி 9க்கு 2ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடம், நம்மளுடைய கர்மஸ்தானம். ஐயோ நான் ஓடி போய் உழைச்சா தானே இன்றைக்கி காசு, நான் ஓடி வந்தேன். நீ ஓடி உழைச்சி ஓடி 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 எங்கே தேடினாலும் எங்கே போனாலும் நீ அமைதியாக இருந்து தேடி அது வந்து கொட்டுறது. இந்த 2, 6, 10 என்பது உன் உழைப்பை உனக்குள்ள தனி மதிப்பு இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்காலத்தில் அடையக்கூடியது. பேசுகிற வார்த்தையை சுத்தமாக பேசணும், அன்பாக பேசணும், அது தெளிவாக பேசணும். ஒரு சின்ன வார்த்தையால் எவ்வளோ புகங்கள் வருது, அதனால் அதை அடக்கணும், நாவை அடக்கணும், அது 2ஆம் இடம். அதே மாதிரி பிள்ளைகளுக்காக பிறருக்கு தான் இந்த குழந்தை செய்கிற தவறுன்னு ஏற்றுக்காமல் அதை சொல்லித்தராங்கல்ல, எதிரி என்பது எதிரி அல்ல, உனக்கு பாடம் சொல்லித்தரவங்க. நீ உழைக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இதை சரியாக செய்ப்பா, இதை சரியாக இருந்தால் அப்போ நம்மளை விட அவனுக்கு தெரிந்தே சொல்கிறான், அதை செஞ்சு பார்த்தா உண்மை சம்பவம் தெரியும். அந்த சம்பவத்தை செய்கிறது 6ஆம் இடம், அது 5க்கு 2ஆம் இடம், 6க்கு 12ஆம் இடம். அப்போ நமக்கு என்னென்னா பல சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் இந்த 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம் கர்ம வினைகள். நான் அதை விட்டு வெளியேறணும். நீ பஸ்ஸுக்கு போகணும், பஸ் டிக்கெட்டை எடுத்தாச்சு, ரிசர்வேஷன் பண்ணியாச்சு, அந்த பஸ் வருது இதுதான் பஸ்ஸுன்னு தெரிஞ்ச பிறகு நீ பஸ்ஸில் தான் ஏறதை தான் பார்க்கணுமே தவிர நான் பஸ்ஸுக்கு வந்து நின்னேன் போனேன் இந்த கதையெல்லாம் இல்லை. நீ ஏறிட்டாவே பஸ்ஸு போகிற போக்கில் அங்கே வேடிக்கை பார்க்குறதுக்கு மாத்திரம் கற்றுக்கோ. ஆன்மா என்பதுக்குள் உன்னுடைய சக்தியை உள்ளே கொண்டு போயிட்டேன்னா பழைய சிந்தனைகள் தானாகவே டெலீட் ஆகும். அதனால தான் மிக எளிமையாக அந்த ஜோதி பாருங்கள், வள்ளல் பெருமான் தண்ணீரை விட்டு கூட அந்த ஜோதியை காட்டுறாரு ஆன்ம சக்தியினால். அந்த ஜோதிக்குள்ளே வெளியில் இருக்க ஜுவாலை இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் இருக்கும். இந்த மஞ்சள் ஆடை ஏன் போட்டு வச்சுருன்னா வெள்ளைக்குள் ஒரு மஞ்சள். ஏன்னு கேட்டால் வெள்ளை நிறது நம்ம விப்ஜியான்னு சொல்லக்கூடிய 7 நிறங்கள் ஒரு முக்கோண பெட்டகத்துக்குள்ள படும்போது அது வெள்ளையாக தான் படுது, ஆனால் பல வண்ணங்களாக வருது.
அந்த வண்ணங்களாக வரதெல்லாம் எண்ணங்களாக மாறுது. அந்த வண்ணங்களையும் எண்ணங்களையும் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஜோதி இந்த கலர் தான் வரும். இந்த கலருக்குள்ளே போயிட்டு உங்களோட மனசை உள்ளே டச் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த கருணை என்ற உள்ளத்துக்குள்ளே போய்டும். அந்த கருணைன்னு போது பேரறிவின் ஆற்றலால் இறைவன் கொடுப்பதை வாங்குகிற தன்மையில் இருப்பே தவிர பின்னாடி எனக்கு வேணுன்ற தன்மைக்கு போக மாட்டீங்க. அதனால் அந்த அளவுக்கு நம்மளோட ஆன்மாவை உள்ளே செலுத்த பழகிக்கணுமா. கண்டிப்பாக சார். வள்ளல் பெருமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் வடலூர் சொல்லுவாங்க. வடலூருக்கு போகணும், வடலூருக்கு போய் தான் வழிபாடு செய்யணும். அங்கே இருக்க ஜோதிக்கு வந்து ரொம்ப சிறப்பு இருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து வள்ளலார் அவர்களால் ஏற்றி வைத்த அடுப்பு வந்து இன்றளவும் எரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளலாரை வழிபாடு செய்யணும், வள்ளலார் சொன்ன பாதையில நாம நடக்கணும் அப்படின்னா வடலூருக்கு தான் போகணுமா? நாம் அந்த காலத்தில் வள்ளல் பெருமானை பற்றி தெரியாதவங்க கூட அவர் யாருன்னு தெரியப்படுத்தினது திருவத்தியூரில் இருந்த ஒரு சித்தர் தான். அந்த சித்தர் பெருமான் எப்பொழுதும் ஆடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இந்த மனித வாழ்க்கைக்கு ஆடை தேவையில்லை, மனிதன் என்பது புனிதமானவன், ஆடை அலங்காரத்தால் புனிதமானவன் அல்ல, ஆன்மாவில் உயர்ந்தவன், உயர்ந்த நிலையில் உள்ளவன் ஆத்மசக்தி. அந்த ஆத்மசக்தியில் இருக்கிறவன் நாய் போகுது, பேய் போகுது, பிசாசு போகுது, அது வருதுன்னு திட்டிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் வள்ளல் பெருமான் அந்த பக்கம் போகிறார். இந்த ஒளியை பார்த்தோன்னே கிடுகிடுன்னு பக்கத்தில் இருந்த ஒரு கிழிஞ்ச ஆடை எடுத்து போத்திக்கிட்டு அதுக்கு பிறகு மனிதன் போகிறார், மாமனிதர் போகிறார். மனிதர் போகிறார் என்று சொல்ல மாமனிதர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டார். அந்த அளவுக்கு ஆத்மாவை கொண்டு அந்த வள்ளல் பெருமானை நீங்கள் பார்க்குற ஒரு நுட்பத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா என்ன அபூர்வம், என்ன சக்தி. அந்த விட்டு கொடுக்குற தன்மை, ஒரு தாய்ப்பாசம், கருணை, நம்மளுடைய பிற்காலத்திற்கு தேவையான எல்லாமே முற்பிறவியில் செய்த பலனும் இப்பிறவியில் செய்வதும் அடுத்த பிறவிக்காக உள்ளது 3 சேர்ந்து ஜோதி வடிவில் அங்கே வந்து இருக்கும். அதை திருவத்தியூர்லேயும் சரி, அதே 7 கிணறுன்னு சொல்லுவாங்க. அதை வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டைக்கு வந்தாண்ட வள்ளலார் நகர்னு இருக்குது. அந்த வள்ளலார் நகர்னது ஒரு ரொம்ப நோயாளிகள், ரொம்ப முடியாதவங்களுக்கெல்லாம் ஸ்டான்லி ஆஸ்பத்திரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது வள்ளல் பெருமானே மனிதனுடைய நோயை போக்குவதற்காக வந்த ஒரு பேரொளி, பேராற்றல். அவர் வாழ்ந்த இடம், அவர் சிறு பிள்ளையில் அவங்க அண்ணன் கூட அன்னை கூட இருந்த இடம், அவர் முதல் பிரசங்கம் வச்ச இடமும் கூட அது. அவருடைய இடத்துல படிக்கப்போ எல்லாரும் மாதிரி படிக்கப்போன்னு அண்ணன் சொன்னாலும் அவரோட தன்மை உணர்த்துவதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது இவர் போகிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. மறுநாள் எல்லாரும் வராங்க, நீங்கள் வந்து தம்பியையே அனுப்புங்க. அப்படி என்ன சொல்கிறா? நம்ம இவ்வளவு கற்று நம்ம சொல்கிறோம், அவன் படிக்காதவன், ஒன்றும் உணராதவன் அன்று அந்த பாசத்தில் தம்பின்ற ஒரு ஸ்தானத்தை வச்சு அவங்க பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் மறைந்திருந்து இவரோட உபதேசத்தை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு 2 பேருமே காலிலே விழுந்துடுறாங்க. அப்போ தாயிலும் மேலாக இருந்த அண்ணியும் தந்தையிலும் மேலாக இருந்த அண்ணனும் அவங்களுடைய பிரசங்கத்திலிருந்து பார்த்ததுக்கும் தன்னுடைய வள்ளல் பெருமான் பேசிய பேச்சுக்கும் அவரோட வயசுக்கு அவர் பேசிய வார்த்தைகளை பார்த்தோன்னே எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்கள் வள்ளல் பெருமான் தான் வேண்டும் வேண்டும் வேண்டும், நல்லோர்களுடைய உறவு வேண்டும், நல்லவர் சொல் கேட்க வேண்டும், நல்லோருடைய பழக வேண்டும், நல்ல இனிமையான தோற்றம் வேண்டும், நல்ல அருமையான பயணம் வேண்டும், அது ஆன்ம ஜோதியின் விளக்கமாக இருக்க வேண்டும். இப்படி வேண்டும் வேண்டும்னு தன்னை இணைச்சி 6000 பாடல்களை அவர் எழுதி குமிச்சார்னா அந்த வயசில் எவ்வளோ அனுபவம். அது இறைநிலையின் பேராற்றல், பேரொளி தான் அவருடைய ஆன்மா. பேருக்கு நம்ம ராமலிங்கம், வள்ளல் பெருமான் ராமலிங்கம்னு சொல்கிறோமே தவிர அது கூட ராமனுடைய லிங்கம். ராமா ராமா நா ரா மா ரா மா நா வா, அதோடைய மகா பெரும் சக்தியே வான்னு பேர். அதனால ராமாயணத்துலேயும் சரி மகா இதிகாசங்களில் கொண்டு போனாலும் கூட வா ரான்னு சொல்கிறது வந்து வான்னு அர்த்தம். அது பேப்போ ராரி சித்திர நட்சத்திரம். அந்த சித்திர நட்சத்திரத்துக்கு பே போ ரா ரி 3ஆம் பாதத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். அந்த ரா என்பது என்னென்னா தராசு, 6 வீடு தாண்டி 7ஆவது வீட்டுக்கு ஆரம்ப முனை. அந்த ரா அது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு துளாராசிக்கு உள்ளுக்குள்ளே வருது, கன்னியா ராசிக்கு 2ஆவது போகுது. அகில வள்ளல் பெருமான் சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர். அது கன்னியா ராசியோட எண்டில் நிற்கிறார். பிரபஞ்சத்துக்கு அது ரோகத்துக்குடையவர் இடம். அது
அந்த ருணரோகத்துக்குடைய அந்த கன்னியா ராசியிலேயே அவர் ராசியாக அவருடைய ஆன்மம் மனசாக பிறந்ததுனால இந்த மனிதர் படுற கஷ்டத்தெல்லாம் உணர்றார். அதனால் இன்னைக்கு பாரதியார்லேருந்து ராகவேந்திராவிலேருந்து பெரிய பெரிய சித்தர் பெருமளெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். ஓகே. பல சோதனைகள் செஞ்சு பார்த்தோம். அப்படி மனிதனுடைய மனதை புரிந்து கொள்ள வந்த அந்த வள்ளல் பெருமான் அவர் என்ன செய்கிறாருன்னா கண்ட உணர்வுகளை அப்படியே தெளிவாக மக்களுக்கு எளிமையாக புரிகிற அளவுக்கு இதை சொல்லி மக்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கிறாருமா. இதை மெய்ப்பிக்கும் வரையில் அதாவது 7 கிணறுன்னு இருக்குது. அந்த காலத்தில் 7 கிணறு இருந்தது. இன்றைக்கி அந்த ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு பின்பக்கத்தில் அது இருக்குது. அதில் ஓவர் பிரிட்ஜ் இப்போ போட்டிருக்காங்க. அது இறக்கத்தில் போயிட்டோன்னா போயிட்டு பக்கத்து தெருவில் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி போனால் கேட்டாவே சொல்லுவாங்க. அந்த வீடு இன்னும் இருக்குது. அந்த வீட்டில் ரூமு, அந்த ரூமில் வந்து மாடியில் இவர் வந்து ஒரு தனி ரூமில் போய் பூஜையில் உட்காந்துருவார். அண்ணா நீ எல்லோரும் கீழே இருப்பாங்க. இவர் மேலே போனவர் சாப்பிட வருவாரான்னா இவர் வந்து ஆன்ம சக்தியின் மூலமாக பிரபஞ்சத்திலிருந்து தேவையான எல்லாம் எடுத்துக்கிறதுனால அந்த பசி என்பது அவர் செய்யலை, உணரலை. ஆனால் ஒரு முறை அவருக்கு பசி வந்தது. அந்த பசி வந்து அறிவுபூர்வமான பசியால் இறைவனிட கேட்டுக்கிட்டே இருந்தது. இவங்க அறிவு சார்ந்த விஷயமா இருக்கே. உடல் பசினா என்னன்னு உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் ஒரு காட்சி தரார். அவர் ஒளிக்குள்ளேயே இருந்து ஒரு உருவத்துக்குள்ளே வரும்போது முருகப்பெருமான் எப்படி இருப்பார்னா நம்மளுடைய உடலில் இருக்க இரத்தங்கள் இருக்குல்ல, இரத்தங்கள்லாம் ஒரு உணவு, அந்த உணவு ஜீரணமாவதற்கான பக்குவத்துக்கு வந்த பிறகு அதுலேருந்து தான் நமக்கு வந்து சிவப்பணுக்கள் வருது. சிவப்பனோட காற்று சேர்ந்து ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அணுவில் இருக்கும்போது அதாவது தொப்புளுக்கு கீழே 6 விரலுக்கு கீழே இருந்து ஒரு நாடி ஓடுது. அது குரு நாடின்னு பேர். அங்கே உற்பத்தி ஆகிற அந்த குரு நாடியை யார் ஒருத்தர் பூஜிக்கிறாங்களோ அதை உணர்ந்து பூஜித்தால், தன்னுடைய நாடியை தான் உணர்ந்து பூஜித்தால் அங்கே முருகப்பெருமானுடைய காட்சியும் ஆட்சியும் தரும் உணர முடியும். இதை தான் பாம்பன் சாமிகளும் கண்டார். அதே நேரத்தில் வள்ளல் பெருமானும் கண்டார். வள்ளல் பெருமான் வந்து அப்படியே கண்ணாடியில் மறைகிற அளவுக்கு தன்னோட சக்தியை வந்து ஒளி வடிவாக மாற்றுறார். 7 இது இருக்குது. ந ம சி வா ய பஞ்சாசனம், அகார உகாரம். இந்த 7 நிலை உடலில் இருக்கிறத ஏகநிலை ஜோதியாக கொண்டுக்கிட்டு வந்து உச்சந்தலையில் சகசரார சக்கரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். அப்படி போகும்போது என்ன செய்யணும்னா மயில் வடிவில் அந்த பிரபஞ்சத்தில் ஆகாசத்திலேருந்து வந்து உள்ளுக்குள்ளே வந்து இறங்கதான் அவர் பார்க்குறார். அப்போ அருளும் பொருளும் கிடைப்பது அண்ட சராசரத்திலேருந்து எப்படி கிடைக்குதுனாக்க அது ஒரு மயில் தொகையை விரித்து வருவது போல் இருக்குது. அங்கே முருகன் என்ற உணர்வு என்னன்னா அவன் சக்தி வாய்ந்தவன், ரொம்ப உணர்வு புனவன். அது இந்த இடத்துல 2 பேரை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டால் பாம்பன் சாமிகளை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்துடுறாங்க. கால் முறிஞ்சு போச்சுன்னு. கால் முறிஞ்சிச்சு, டாக்டர்ஸ் எல்லாம் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலைல பார்த்தா சும்மா படுத்திருக்காரு. குழந்தை வடிவில் பக்கத்தில் முருகன் இருக்கார். இந்த 2 காட்சியும் கண்டுட்டு அந்த ரெக்கார்டையை க்ளோஸ் பண்ணி இன்னைய வரையும் அங்கே எழுதி வச்சுருக்காங்க. அது மாதிரி வள்ளல் பெருமானுக்கு இவர் ஜோதியானவர்ன்றதுக்கு அங்கே கோர்ட்டில் கேஸை போட்டாங்க. அப்போ வடலூர் எங்கே இருக்குது, இங்கே திருவற்றூர் எங்கே இருக்குது? அப்போது ஆன்மா சரீரம் நடப்பதற்கும் ஆன்மா நடப்பதற்கு எவ்வளோ வித்தியாசம். அங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்கே வந்து நிற்கிறார். அப்போ பார்க்கும்போது வள்ளல் பெருமானை பார்த்து அந்த ஜட்ஜி என்ன கேட்குறாரு, ராமலிங்கம் 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 3 ரூபா கூப்பிட்றாங்க. இதோ வந்துட்டேன் அன்ட்டு உள்ளே வர்றாரு. வந்தோடனே ஜட்ஜி உட்காந்துருக்காரு. மற்றவங்களாம் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. வந்துட்டேன்னு சத்தம் கேட்குது, எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. பார்த்தா தெரியல. ராமலிங்கம்னு யோசிக்கிறார். இவரோட உருவம் தெரியுது. உருவம் தெரிஞ்சோன்னு ஜட்ஜியை எழுந்திரிச்சு நிற்கிறார். கையெழுத்து கும்பிட்றாரு. கும்பிட்ட பிறகு உங்கள் மேலே வழக்கு வந்திருக்கு, அந்த வழக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தங்கெல்லாம் செய்கிறீங்களாமே என்ன, அது தெரியாதுங்க ஆன்னு சொல்கிறாரு. தெரியாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தங்கம் செய்கிறீங்களாமே ஆன்னு சொன்னோன்னா அவர் என்ன, எனக்கு எதுவும் தெரியாது, இயற்கை நடக்குது, நான் தெய்வத்தோட ஒரு பேரொழியை நான் நேசிக்கிறேன், அதன் மூலமாக. சரி, பக்கத்தில் இருந்தவரோட கைத்தடியை கேட்குறாரு, கொடுக்குறாங்க, வாங்குறாரு. வாங்கினோன்னு அவர் கையில் திருப்பி கொடுக்குறாரு. அவர் வாங்கும்போது அவர் கையில் இருந்த தடி தங்கமாகுது. இதை தாங்க செஞ்சேன், அதுக்கு தாங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னாங்க. அங்கே பார்த்தா எப்படி அவர் கையில் தானே வாங்கினாரு, திருப்பி தானே கொடுத்தாரு, எப்படி தங்கமாச்சு?
அப்போ ஒரு மனிதன் நம்மளுடைய ஆத்மாக்குள்ள தன்னுடைய சக்தியை அடக்கி எந்த ரூபத்திலையும் மாறவும் முடியும், எந்த பொருளையும் எந்த பொருளாகவும் ஆக்க முடியும்ன்ற ஒரு உண்மை அங்கே கண்ட பிறகு இவர் மனித இனமில்லை, இந்த சட்டத்திட்டங்கள் மனிதனுக்கு தான் ஒத்து வரும், இப்படிப்பட்ட ஒரு பேரொழிக்கோ பேராத்மாவுக்கோ கிடையாதுன்னு ரெக்கார்டை அங்கே எழுதி வச்சுட்டாங்க. அதே தான் இங்கே பாம்பன் சாமிகளுக்கு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் இங்கே நடக்குதுன்னா, இங்கே யார் கந்தசஷ்டி கவசம் உருவான இடம் இங்கே இருக்குது. அப்போ இந்த முருகனுக்கும் இந்த வள்ளல் பெருமானுக்கும் எப்படின்னா தொடர்பு இருக்குன்னா, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ரத்தம் இருக்குது, அது ஒரு கவிச்சி தன்மை அடிக்கும். அவர் புலால் மறுத்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஒரு வகையான உள்ளே ஓட ஆரம்பித்த எந்த பொருளும் அசைய ஆரம்பிச்சிட்டாவே அதுக்கு ஒரு தன்மை மாறுதில்லை, அடுத்த நிலைக்கு போயிடல. அது இவருக்கு சகிக்கலை. அந்த உடலில் ஓடுற அந்த இரத்தத்தின் பயனால் வெளியேறும்போது ஒரு கழிவோடு வருது. அந்த கழிவோடு வர்றதுனால அது ஒரு விதமாக இருக்குது, அது ஏற்றுக்கொள்ளலை. புதுசாக நம்ம வாங்குவது எப்படி, பழசு எடுப்பது எது, அப்படி போகும்போது தான் இந்த புலாலெல்லாம் கழிவுகளை சாப்பிட்டு அது வளர்றது. அதில் உருவாகிற பொருள்களை எடுத்து நாம் உண்டால் அது ஏற்றுக்கொள்வதில்லை, இந்த ஆன்மாவுக்கு சுத்தம் இல்லை. அதை சொன்னாங்க. இதை தான் உணர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கும் திருவத்திருளையவும் போகிறாங்க. அவர் ஏற்றி வச்ச விளக்கு வச்சு அங்கே பூஜை பண்ண இடத்துல, அதே அவருடைய நண்பர்கள் இருந்த இடத்துக்கு போகிறாங்க. 7 கிணறுக்கும் போகிறாங்கம்மா. அங்கே போய் பார்த்து உணர்ந்தால்தான் அதோட அருமை தெரியுமா. கண்டிப்பா சார். அதாவது வள்ளல் பெருமான் பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவரை ஒரு இடத்துல அடக்க முடியாது. அவர் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு ஜோதி ரூபமா அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நீங்க வள்ளல் பெருமான் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சார். நன்றி. நன்றிம்மா. வாழ்கவை வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9710957060 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்.